ராஜா ராணியை தவிர்த்து அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாமே ஸ்கோர் பண்ணாங்க. ராஜா ராணியை வந்து ஒன்றும் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஹோட்டல் டாஸ்க் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சாரு, கதை சொல்லும்போது கொஞ்சம் தெரிஞ்சாரு. மற்றபடி இந்த ஒரு 3 வாரமா அவர் ஒன்றுமே தெரியல. ஆனந்திக்கு என்ன இப்போ ஒன்றுனா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க அடுத்த ஆளை வந்து டார்கெட் பண்ணி மேனிபுலேட் பண்ணி அவங்கள கொஞ்சம் வெளியில் அனுப்புறதுக்கான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கிராசரி அவ்வளோ பேசுனீங்க, ஏன் உங்கள் பொண்ணு மேலே பழி போட்டாங்கன்றதுக்காக கிராசரி பற்றி பேசுனீங்களா? சௌந்தர்யா, ஜாக்லின் இல்ல ஆண்களே வேற யாராவது சொல்லியிருந்தா அவர் கண்டிப்பா கேட்டிருப்பார். நான் அடிச்சு சொல்லுவேன், கண்டிப்பா அவர் கேட்டிருப்பார். சாச்சனான்ற ஒரே காரணத்துக்காக அவர் கேட்காம இருக்காரா? ஒண்ணு அப்பாவை தூக்குங்க, இல்ல பொண்ணு தூக்குங்க. பொண்ணு தூக்கிட்டாலே கரெக்டா இருப்பார் அவர். தோப்புக்காரனை போட வச்சது கேட்டார் இல்லையா, அது வந்து லைட்டா கேட்டு விட்டாரு. அதுக்கே ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிறது. அது அழுவது கீச்சு 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 நீ அம்மா என்னால் முடியல. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, கர்மாயச பூமுறேன். அதனால தான் நீ அன்னைக்கு ஒருத்தவங்க அழுவதை பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதுன்னு சொல்லும் போது இன்னைக்கு நீ அழுவதை பார்த்து ஊரே சிரிச்சு. ரிஃப்ளெக்ட் நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் ரிவ்யூவில் டே 51 இருக்கோம். ஸோ இன்றைக்கும் நம்ம கூட பிரியா மேம் நினைச்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நம்ம ஸ்டார்டிங்லேயே ஃபைடப்பாக ஆரம்பிக்கலாம் மேம். ஸோ விஷால் அவர் வந்து கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, இந்த விஷயம் சொல்கிறாரு, என்னது வந்து என் கூட பழகினவங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியும். ஸோ நிறைய விஷயங்கள் என்னை மாற்றிக்க சொல்கிறாங்க. நீ எப்படி இருக்க, ஃபன் ஜோன்லேயே இருக்க, மற்ற விஷயங்கள்லாம் உனக்கு தெரிய மாட்டேங்குது, மற்ற விஷயங்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கெல்லாம் நீ இது பண்ணுற, ரொம்ப வந்து பின்னாடி பேசுகிற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. பட் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, என் கூட பழகினவங்களுக்கு என்னை பற்றி தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் நான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் அவங்கள்ட்டலாம் போயிட்டு நான் எப்படின்லாம் நான் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை சார் அப்படின்ற மாதிரி அவர் விஷயம் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்களும் வந்து ரிப்ளை கொடுக்குறாரு, இதெல்லாம் வந்து ஒரு நல்லது கிடையாது. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து அப்படி யோசிக்கக்கூடாது. ஓ இப்போ இத்தனை பேர் சொல்கிறாங்களா, ஸோ அப்போ நம்ம ஏதோ அதில் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னா இது இருக்குது, இது வந்து உங்கள் கேரக்டரை குறை சொல்கிறதா கிடையாது, இதில் ஏதோ நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அதை வந்து மாற்ற சொல்கிறாங்க, இது வந்து புரிஞ்சு நடந்துட்டால் தான் இந்த கேம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இது இங்கே இல்லை ஃப்யூச்சர்லேயும், ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க மேம். அதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக அந்த இடத்துல விஜய் சன்னா அதை சொல்லிட்டு யுவர் சேவ்டுன்னு சொன்னது தப்பு. ஹாட் சீட்டில் உட்கார வச்சுருக்கணும். அப்போ ஒரு பதட்டம் இருந்திருக்கும். என்ன பதட்டம்னா, ஐயோ நம்ம ஏதோ பேசியிருக்கோம், ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு கடைசி வரைக்கும் சேவ்டு சொல்லலை அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருந்திருக்கும். நீங்கள் ஓப்பனாக அவள் தப்புன்றத சொல்கிறது, அதாவது குறிப்பிட்டு இந்த அவர் பேசின அந்த வார்த்தைக்காக திருப்பி பதில் கொடுத்தீங்க. மற்றபடி அவர் பண்ண தப்பு நீங்கள் எதுவும் கேட்கல. அப்படி இருக்கும்போது லாஸ்ட்டாக வந்து அது சொல்லியிருந்தா அப்போ அவரே அதை உணர்ந்திருப்பார், விஷாலே வந்து உணர்ந்திருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய தாட். பட் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணது வந்து நான் தான் ராஜான்ற மாதிரி தான் இருப்பாங்க. நான் பண்ண அப்போ ஓகே நம்ம அந்த அளவுக்கு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும் அவங்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அதை அறிவுரை சொன்னதுக்கப்புறம் உடனே சேவ்டு சொன்னது வந்து விஷாலுக்கு ஏதோ ஒரு பரிசு கொடுத்தா மாதிரி தான். ஸோ அதனால் அவர் வந்து நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இது ஒன்றும் புதுசு இல்லை. ஹோஸ்ட் கிட்ட பேசுகிறது, அவர் எதிர்த்து பேசுகிறதா இருக்கட்டும், அவர் இப்படி தான் இருப்பாருன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அது வந்து புதுசு கிடையாதே, ரெகுலராக அவர் பேசுகிறது தானே. அதே மாதிரி தான் அவர் பேசியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அது சேனல் காப்பாற்றுறது தாண்டி மக்கள் வந்து வெளியிலேருந்து யோசிக்கணும். இந்த பையன் உள்ளே போயிட்டு விளையாடுறதை தாண்டி அங்கே ரொம்ப வந்து மாக் பண்ணிகிட்ருக்கான், மற்றவங்கள பேசுகிறதா இருக்கட்டும், மற்றவங்க வாய்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், மற்றவங்கள மாதிரி டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், ஒரு பொண்ணுடைய எமோஷ்னலாக வந்து ஒரு பொண்ணை வந்து டவுன் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பண்ணுறான்ற வகையில் யோசிக்கணும். இந்த பிக் பாஸ்ன்றது வந்து டைட்டில் தூக்கி இப்படி கொடுக்கறதுக்காக வந்து எல்லாருமே இல்லைங்க. யார் யார் எப்படி எப்படின்னு நம்ம பார்க்குறதுக்காக தான் இந்த 100 நாள் நம்மளுக்கு வச்சு காட்டுறாங்க. ஸோ அதில் தப்பு தெரியுது அப்படின்னா ஹோஸ்ட் அதை கேட்கலன்னா மக்கள் தான் முடிவு எடுக்கணும். இப்போ இந்த வீக் விஷால் வந்து நாமினேட் ஆகிருக்காரு. ஸோ இந்த வீக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு ஃபேன்ஸாக இருந்து ஓட்டு போடாமல் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓட்டு போட்டிங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக கீழே வருவார். அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ எப்படி பார்த்தாலும் சேனல் எடுக்கிற டிசிஷன் தான். சேனல் டிசைட் பண்ணால் அவங்க வந்து வெளில அனுப்புவாங்க, இல்லை உள்ளே வச்சுப்பாங்க. நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். இப்போ நேற்று எவிக்ட் ஆகிட்டு வர்ஷினி எவிக்ட் ஆகி போனாங்க. பட் அது வர்ஷினி எவிக்ட் ஆகிற ஸ்டேஜில் இல்லை.
வேற ஒருத்தவங்க இருந்தாங்க, சாச்சனான்றவங்க இருந்தாங்க. பட் சேனல் காப்பாத்திட்டாங்க. சேனல் காப்பாத்துனாங்களா? இல்ல ஹோஸ்ட் காப்பாத்துனாரா? அப்படின்னு நேத்தே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? சேனல் காப்பாத்தோ இல்லையோ ஹோஸ்ட் காப்பாத்திருவாரு. காப்பாத்தி நீ கொஞ்ச நாளைக்கு இரு, இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு போ அப்படிங்கிற மாரி வந்து புத்துக்குள்ள வச்சிருக்காரு பாம்ப. ஸோ அதனால வந்து நம்ப கையும் தாண்டி தான் வந்து சேனல் டிசைட் பண்றாங்க. நம்பளால மட்டும் தான் ஒருத்தர் வெளியில வராங்க அப்படின்னா, அது எந்த சீசன்லயுமே அது உறுதிப்பட்டு நடந்ததே கிடையாது. அந்த மாரி தான் இப்ப இருக்கு உள்ள. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நேத்து அவர் வந்து அறிவுரையோட சேர்த்து சேவ்டுன்னு சொன்னதுனால, விஷாலுக்கு உரைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆமா. ஏன்னா அந்த விஷயங்கள் வந்து சொல்லிட்டு உடனே வந்து சேவ் பண்ணிட்டாரு. ஆனா ஒரு சின்ன விஷயம் மென்ஷன் பண்ணாரு. அது ஆனா என்னன்னா நீங்க வந்து சொன்ன விஷயத்துக்காக நான் கேஷ் ஷேர் சேவ்டு பண்ணல. சொல்லல அப்படிங்கிற மாரியும் சொன்னாரு. ம். பட் அது என்ன சொன்னாலும் சேவ்டுன்றது ம். மட்டும் தான் தெரியும். ஃபர்ஸ்ட்டு சேவ்டு. அதுதான் விஷயமே. வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் என்ன பேசிப்பாங்க? ம். இப்ப விஷால் இத சொல்றான். சார் இப்படி சொல்றாரு. ஆனா ஃபர்ஸ்ட்டு சேவ் விஷால் தானே. அப்ப விஷாலுக்கு வெளியில ஜாஸ்தி இருக்கு. அப்படிங்கிற மாரி தான் வந்து தாட் போகும். ம். அது வந்து யாராலயும் நம்ம வெளியிலேருந்து என்ன வேணாலும் பேசலாம். 10 பேர் 10 பேருக்கு 10 பேர் ஃபேன்ஸா இருப்பாங்க. என்ன வேணாலும் பேசலாம். ஆனா, உள்ளுக்குள்ள இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்குல்ல. அந்த மாரி பார்க்கும்போது, அ ஜாக்லினா இருக்கட்டும், முத்துக்குமரன் இப்ப முத்துக்குமரனுக்குலாம் ஒரு யோசனை இருக்கும் மைண்ட்ல. அத வெளியில சொல்ல முடியாது. சொன்னா ம். கேமரால மாட்டிப்பாரு. அதனால என்ன யோசிப்பாருன்னா, ஏதோ இவன் பண்றான். அதனால தான் ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்றாங்க இவன. அப்படிங்கிற மாரி ஒரு தாட் இருக்கும் ம். எல்லாருக்கும். பட் யார்கிட்டயும் அத ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ம். லாஸ்ட் சீசன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிளாப்ஸ் வந்ததுலேருந்து முகத்த ஆமா. அத பார்த்துப்பாங்க, ஷேர் ஆ பண்ணிப்பாங்க. அந்த மாரிலாம் இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் இந்த ஆமா. சீசன் வந்து கிளவரா விளையாடுறாங்க. அதனால வந்து பயங்கர சௌந்தர்யா சொன்னாங்க தெரியுமா? எல்லாமே வந்து மாட்டிக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்திலேயே தான் சார் விளையாடுறாங்க. ம். எங்க சீசன்ல போட்டு குடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாரி இருக்கிறதுனால, அ இந்த இந்த சீசன் பொறுத்தவரைக்கும் இதுவும் ஒரு ஃப்ளாப் தான். இந்த ம். மாரி ரீசன்ஸும் ஒரு ஃப்ளாப் தான். ஸோ ஓப்பன் டைப்பா யாரும் இருக்கிறதில்ல. ஓப்பனா ம். இருக்க மாரி நடிக்கிறாங்க. நேத்து ம். முத்துக்குமரன் சொல்லும்போதும் அவரு அதுதான் சொன்னாரு. "நீங்க சொன்ன ரீசன் நல்லா இருந்தது. பட் அது ஓப்பனா நீங்க இன்னும் பேசல." அப்படின்ற மாரி. ஸோ முழுக்க முழுக்க இது மாரியே போறதுனால, ஒரு ஸ்ட்ராங்கா, ஸ்டபனா நீங்க சொன்னீங்க. சேவ்டு நீங்க லாஸ்ட்டு உட்கார வச்சு எழுப்புனீங்கன்னா, அப்ப தெரியும் அந்த பயம். அந்த மாரி பண்ணா மட்டுமே தான் வந்து யோசிப்பாங்க. நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். அதனால தான் ஹாட் சீட் வரைக்கும். இப்ப ஜாக்லின் அத யோசிச்சாங்க 2, 3 வாட்டி. ம். ஹாட் சீட்ல உட்காரும்போது அத சொல்லியிருக்காங்க. "மச்சான் நான் ஹாட் சீட்லலாம் உட்காந்துருக்கேன். எனக்கு பயமா இருக்கு. ம். என்ன சேவ் பண்ணுங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் எனக்கு." அப்படின்ட்டுலாம் பேசியிருக்காங்க. ஸோ அந்த மாரி ஹாட் சீட்ல உட்கார வைக்கும்போது தான் அதோட அரும தெரியும். ஆமா. முத்துக்குமரன கூட ஒரு வாட்டி உட்கார வச்சாங்க ஹாட் ம். சீட்ல கடைசி வரைக்கும் எண்ட்ல போயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மைல்கல் அதாவது வந்து இவங்களோட மைல்கல் வந்து இவ்வளோ தான். ஸோ இதோட இவங்க மைல்கல் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி நீங்க யார நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது, ஸோ அதில எனக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த பர்சனல் ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க. ஸோ அவங்களோட இத வந்து நம்ம முடிச்சிடலாம் அப்படின்றதுனால, அவங்களோட மைல்கல் முடிஞ்சிச்சுன்ற மாரி அவங்களே டார்கெட் பண்ணி, இந்த சின்ன சின்ன ஆட்கள் அத ஒண்ணுமே பண்ணாம இருக்க ஆட்கள வந்து அப்படியே விட்டுட்டே இருக்காங்களோன்னு தோணுதுங்க. கரெக்ட். நீங்க சொன்னது கரெக்ட் ம். தான். ஒண்ணுமே பண்ணாத ஆட்கள விட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா, அந்த ஒண்ணுமே பண்ணாத ஆட்கள் ஒரு வேலைய மட்டும் பண்றாங்க. ஆனந்தி, அன்ஷிதா இவங்கலாம் ம். என்ன பண்றாங்க அப்டின்னா, பாய்ஸ் கூட வந்து இந்த இந்த அதாவது குறிப்பிட்டு இந்த டாஸ்க் குடுக்கும்போது 2 வீடும் பிரிஞ்சு தான் இருக்கு. ம். பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் தான். ஸோ, அப்போ அப்படி பார்க்கும்போது, பாய்ஸ்க்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்றவங்க வந்து நாமினேஷன்லயே வரமாட்டேங்கிறாங்க 1. 2வது வந்து அவங்க கிட்ட ஒரு ஐஸ் வச்சா தான் வந்து இவங்க நாமினேட் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் ம். இவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். இவங்களும் வந்து இவங்க டீமுக்கும் விளையாடுன மாரி இருக்கும். அவங்க கூடயும் பாண்டிங்ல இருந்த மாரி இருக்கும்ன்ட்டு ஒரு ஒரு ஆக்ட் இவ்ளோ நாள் பண்ணிட்டு இருந்தாங்க. தர்ஷிகா, பவித்ரா கூட எவ்ளோ பரவாயில்லங்க ம். தர்ஷிகாவ கம்பேர் பண்ணும்போது. தர்ஷிகா, ஆனந்தி, அன்ஷிதா இவங்கலாம் ஒரு பாண்ட் வச்சிருந்தாங்க உள்ள. இப்போ அந்த பாண்ட் வந்து ஒரு வழியில சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இத மெயின்டெயின் பண்றாங்கல்ல. அப்ப இவங்கலாம் வந்து ஆ சில பேருக்கு பாய்ஸ பொறுத்தவரைக்கும் சில பேருக்கு வந்து இவங்கலாம் வந்து வேண்டாம். இவங்க இப்படி தான் மூவ் பண்றாங்க அப்படிங்கிறது சொல்றதுக்கான ஒரு தருணமா எடுத்து தான் முத்துக்குமரன்லேருந்து எல்லாருமே சொன்னாங்க. அன்ஷிதாவ கூட. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்கல்ல, இவங்க இத்தன நாள் தான் விளையாடுனாங்க. இதுக்கப்புறம் விளையாடவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறமாவும் அவங்கலாம் விளையாடியிருக்காங்க. நீங்க எந்த நாள்ல நீங்க அத உணர்றீங்களோ, அத தான் அவர் சொல்றாரு. வர்ஷினி ஒரு காமெடி பண்ணாங்க பார்த்தீங்களா? 4 ம். நாள் அப்படின்னு போட்டு குடுத்தாங்க. ஆமாமா. ரஞ்சிதா. இது எங்களுக்கு எல்லாரும் பார்க்குற எல்லாருக்குமே கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. இவங்க வந்த 4 நாளா? இல்ல அவரு வந்த 4 நாளா? அவரு வந்த 4 நாள்ல இவங்க கேமே பார்த்துருக்க மாட்டாங்க. ம். ஏன்னா, இவங்க பிக் பாஸே பார்க்காம தானே வந்தேன்னு சொன்னாங்கன்ற மாரி ஒரு மாரி குழப்பமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, "நான் வந்த 4வது நாள்" அப்படின்ற மாரி அவங்க சொன்னாங்க. ஓகே. அந்த மாரி டிசைட் பண்றது எல்லாமே ஓகே தான். என்ன பொறுத்தவரைக்கும் ரஞ்சித் அண்ணா அந்த ஹோட்டல் டாஸ்க் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சாரு. ம். கதை சொல்லும்போது கொஞ்சம் தெரிஞ்சாரு. மத்தபடி இந்த ஒரு 3 வாரமா ம். ஒண்ணுமே தெரியல. சத்யாவா ம். இருக்கட்டும், இவரா இருக்கட்டும். சத்யாக்கு விழாத கலாயா?
பயங்கரமாக கலாச்சார் சாட்டர்டே வந்து சத்யாவை. அந்த மாதிரி நீங்கள் எங்கே பார்த்தாலும் நீங்கள் தான் தெரியுறீங்கன்ற மாதிரியும், அந்த ராஜாராணி டாஸ்கில் என்னெல்லாம் பண்ணார் அவர், சூப்பராக பண்ணார், செம்மையாக பண்ணார்ன்ற மாதிரி மக்கள் கைத்தட்டலையும் தாண்டி பயங்கரமாக விஜய் சன்னா வந்து கலாச்சிட்டு இருந்தார். இதை இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் அது போகணும்னு நினைக்கிறேன். சத்யாக்கெல்லாம் போயிருக்கணும். சத்யாலாம் என்ன பண்ணார்? ஃபிசிக்கல் டாஸ்க் வரும்போது சத்யா அரகண்டாக பிஹேவ் பண்ணார், சத்யா தெரிஞ்சார், அவ்வளோதான். மற்றபடி எங்கேயுமே வேறு எங்கேயும் எனக்கு சத்யா பார்த்த ஞாபகமே இல்லை. சனிக்கிழமையானா அவர் காஸ்டியூம் பார்க்கறதுக்காகவே ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க போல. அந்த மாதிரி வந்து காஸ்டியூம்காக பார்க்குறவங்க இருப்பாங்க. சாட்டர்டே தான் தெரிவார் சத்யா. இந்த சாட்டர்டே முடிஞ்சால் இப்போ அதோட அடுத்த சாட்டர்டே அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கணும். சத்யாவுக்குமே ஒரு விஷயம் போச்சு. சத்யா என்ன பண்ணார், தர்ஷிகாவுக்கு கொடுத்தாரு. இவன் என்னையே டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது பவித்ரா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு. ஆப்ஷன் இல்லாத அளவுக்கு நான் ஆகிட்டு நாடி அப்படின்னும் போது, இவன் என்ன கிழிச்சானு இவன் நம்மள்ட்ட என்கிட்ட கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை அதை பேசிட்டே இருக்கும்போது சொன்னாங்க. ஆமாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, தர்ஷிகாவும் கரெக்டு தான், கொடுத்தது கரெக்டு தான். ஏன்னா அந்த லவ் சீக்வன்ஸ் ஸ்கூல் டாஸ்க்கு முன்னால் ஒரு வாரம் வந்து இவங்கெல்லாம் உள்ளே என்ட்ரானாங்களே ஒயில்ட் கார்டு என்ட்ரி ஆனதுமே இவங்க அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாங்க. அந்த வீக் ஃபுல்லாக அவங்க விளையாடல. ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விளையாடாமல் விட்டாங்க. ஸ்கூல் டாஸ்க்லேருந்து லவ் பண்ண தொடங்கிட்டாங்க. அகெயின் வந்து நெக்ஸ்ட் வீக் என்ன டாஸ்க் வந்தது, இப்போ லாஸ்ட் வீக் ராஜாராணி, அதுலேயும் லவ் பண்ண தொடங்கிட்டாங்க. ஸோ கடந்த 3 வாரமாக தர்ஷிகாவோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்றுமே தெரியல எங்களுக்கு. நீங்கள் விளையாடின கேர்ள்ஸ்க்காக விளையாடின 2-3 கேம்லேயும் நீங்கள் தோற்று போயிட்டீங்க. அந்த மாதிரி நாங்கள் உங்களை பார்க்கல. இப்போ அதை சொல்லி தான் வந்து தர்ஷிகாவுக்குமே கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணது உங்கள் தப்பு, எங்கள் தப்பு கிடையாது. ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அந்த பர்ஃபார்மன்ஸே அகெயின் நெக்ஸ்ட் வீக் நாங்கள் எதிர்பார்க்கும் போது உங்ககிட்ட இல்லைன்னா அப்போ நீங்கள் 0 தான். நீங்கள் 0 தான் தர்ஷிகா. அப்போ நாங்கள் அதை தான் நாங்கள் சொல்ல முடியும். எக்ஸாக்டாக சத்யா சொன்னது கரெக்டு தான். ஆனால் சத்யாவுக்கு யாராவது கொடுத்துருக்கணுன்றது என்னுடைய தாட். ஏன்னா அவர் ஒன்றும் அப்படியே பயங்கரமாக பண்ணலன்ற நான். அவர் பண்ணவே இல்லை. அதுதான் உண்மை. ஸோ அவருக்கு கொடுத்துருக்கணும், ரஞ்சிதனாக்கு கொடுத்துருக்கணும். ரஞ்சிதனா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேர் தான் கொடுத்தாங்க. அண்டு இது வந்து குறிப்பிட்டு ஃபுல்லாக கேர்ள்ஸ்க்கே அப்படியே போன மாதிரி இருந்துச்சு. பாய்ஸ் சைடில் அதிகமாக யாரும் வாங்கலை. விஷால் வாங்கினாரு, 1ஆ 2ஆன்னு தெரியல. விஷால் வாங்கினது 2, ஜாக்லின் 1, பவித்ரா 1. அண்ட் இந்த சைடில் வந்து அன்ஷிதா தான் அதிகமாக வாங்கினாங்க. அன்ஷிதா தான் 3, 4 ஏதோ சம்திங் வாங்கினாங்க. 14 நாள் தான் அவங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசுறது எல்லாமே வந்து வெளியில் மேக்ஸிமம் தெரிய மாட்டேங்குது. 1, 2வது அவங்க பிளான் நல்லா தான் போட்டு தராங்க. ஆனால் அது ஏன் வந்து வெளியில் தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. பட் ஒரு குட் ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் வந்து டபுள் ப்ளே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ்னு இருக்கும்போது டபுள் ப்ளே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை இவங்க யாருமே யோசிக்கல. நேற்று அவர் டாஸ்க் கொடுக்கும்போதே மொத்த வீட்டுக்கும் சேர்த்து தான் கொடுத்தாரு. இத்தனை வாரம் கொடுக்கும்போது பாய்ஸ்க்கு தனியாக எழுந்து சொல்ல சொல்லுவார், கேர்ள்ஸுக்கு தனியாக எழுந்து சொல்ல சொல்லுவார். பட் அதையுமே யாருமே உள்ளே யோசிக்கல. ஏன் 2ம் கலந்து கொடுக்க சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கவே இல்லை. பட் ஓப்பனாக கொடுத்துக்கிட்டாங்க. விஷால் வந்து ஜாக்லின் கொடுத்தாரு, ஜாக்லின் வந்து விஷால் கொடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது கூட அவங்க யோசிக்கல. லாஸ்ட்டாக வெளியில் அந்த பாக்ஸை பார்க்கும்போது கூட அவங்க யோசிக்கல என்னவா இருக்கும்னு. பட் எனிவேஸ் அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி வீட்டிலேருந்து கோட்டையும் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கேம் போச்சு. பட் உண்மையை சொல்ல போனால் கேமை வச்சு யாரும் சொல்லிக்கல. அவங்கவுங்களுக்கு யார் யார் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதோ, பிடிக்கலையோ, இவங்க விளையாடவே இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்தாங்க. அப்படின்னா விஷால் விளையாடவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். 3 வாரமா 4 வாரமா எப்போ தர்ஷிகா ஸ்டாப் பண்ணாங்களோ அது மாதிரி விஷாலும் ஸ்டாப் ஆகிட்டாருன்னு தான் நான் சொல்வேன். ஸோ அப்படி பார்த்தா விஷாலுக்கு இவங்க ஜாக்லின் கொடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டு தான். 25 நாள் கரெக்டு தான். மிச்சம் 25 நாள் வேஸ்ட்டாக தான் இருந்தார். ஸோ ஓகே மேம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ராஜாராணி டாஸ்க்கை வந்து கேட்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கேட்டு அதில் நம்ம சொன்ன மாதிரி பவித்ரா செமையாக பண்ணியிருந்தாங்க. அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க. கேட்டு ஜாக்லின் வந்து மாட்டல அப்படின்னு அவரை கூப்பிட்டு கேட்கும்போது பவித்ராவும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ராஜாராணி, நீங்கள் என்ன தாங்க பண்ணீங்க, எவ்வளோ பெரிய பதவி அது, எவ்வளோ பெரிய ஒரு சிம்மாசனம், ஸோ அதில் உட்காந்துட்டு ஒன்றுமே பண்ணவே இல்லை அப்படின்றத கொஞ்சம் ஹார்ஷாகவே கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து அதுலேயே எதோ இல்லை சார் அப்படி இப்படி இருந்தாங்க. அதில் சத்யா சொன்னார் கரெக்டாக, சார் உழப்பிட்டாங்க சார், நான் ராணி ஒன்று சொன்னாங்க, நான் போய் அதை கேட்கலான்ட்டு இப்படி போனேன், அங்கே தளபதி கூப்பிட்டு நீங்கள் ஏங்க போகிறீங்க, இங்கே உட்காருங்க அப்படின்னு அவங்க ஒன்று சொன்னாங்க. என்ன பண்ணுறேன்னே தெரியல சார், ஆனால் 2 நாளில் நானே கிவ் அப் பண்ணிட்டேன் சார், சும்மா அப்படியே வந்து இது பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதையும் கலாச்சி விட்டார். சரிண்ணா என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி, சூப்பர் சார் நீங்கள் வேறு லெவல் சார் அப்படின்னு சொல்லி கலாச்சி விட்டார். ஸோ உண்மையாலுமே நம்ம சொன்ன மாதிரி அவங்க வந்து 2 பேரும் ஒரு சிம்மாசனம் உட்காந்துட்டு எந்த ஒரு இதுவுமே இது பண்ணல. அதுவும் இல்லாமல் ராணுவ சொன்னேன், நான் இன்புட்லாம் கொடுத்தேன் சார், ஐடியா கொடுத்தேன் சார், நிறைய கொடுத்தேன் சார்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ரயான்னு சொல்லிட்டாரு, அவர் கொடுத்தாரு சார், அது எதுவுமே நல்லா இல்லை சார் அப்படி.
கடைசியில் முடிச்சுட்டு ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ராஜாவை முடிச்சிடலாம். ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லும்போதே எங்கடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுந்தார் தீபக். அப்போது என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அப்போது ஒரு 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 விதமான ஒரு பிளான் இல்லை. அருண் சொன்னார் கதையெல்லாம் நாங்கள் உருவாக்கணும், உருவாக்கி தான் நாங்கள் இதை கொண்டு போனோம் அப்படின்ட்டு. நீங்கள் எல்லாம் உருவாக்கி கொண்டு போனீங்க, ஆனால் ராஜாவை பேச விட்டீங்களா? இல்லை. அங்கே பேசுனது வந்து ராஜகுருவும் படைத்தளபதியும் மட்டும்தான். இதை தாண்டி மக்கள்லேருந்து இருந்து முத்துக்குமரன் தான் நிறைய பேசினார். அது லைவ்ல பார்த்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சிருக்கும். ஐடியா கொடுத்ததா இருக்கட்டும். அண்ட் இந்த அங்கேருந்து இங்கே வரும்போது ராணியை தூக்கிட்டு வராங்க பல்லக்கு இல்லாமல். அது வாண்டடாக விஷால் ஒரு விஷயம் பண்ணார். அதில் சிவா தான் டாஸ்க் கொடுக்கணும் இன்சார்ஜா. இவர் சமையல்கார், இவருக்கு என்ன வேலை? இவர் காதில் போய் சொல்கிறாரு, ராணியை தூக்கிட்டு இருக்காங்கல்ல, எல்லாரும் அப்படியே மேலே கையை தூக்கி தட்ட சொல்லுங்கன்ற ஐடியாவை சொன்னது விஷால். ஆனால் எபிசோடில் விஷால் சொன்னது வந்து காமிக்கலை, சிவா சொல்கிறத மட்டும் காமிச்சு அப்படியே கை தட்டிட்டு அவங்க உள்ளே வரா மாதிரி இருந்து. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து மக்களாக இருந்து சமையல்காரங்களாக இருந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஐடியாஸ் கொடுத்தாங்களே தாண்டி ராஜா அங்கே ஒன்றுமே பண்ணல. இந்த சைடில் ராணியும் பண்ணல. நான் லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி ராஜா ராணியை தவிர்த்து அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாமே ஸ்கோர் பண்ணாங்க. ராஜா ராணியை வந்து ஒன்றும் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு விதத்தில் ராணியாவது எழுந்து கத்துனாங்க, எனக்கு இந்த பல்லாக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கே அந்த சவுண்ட் கூட வரல. இவங்க ஏதோ வாயை பொத்தி கொள்ளுங்கள் மூடிக்கொள்ளுங்கள்னு சொன்னதுக்காக அவர் எழுது. அவங்க எப்படி பொத்துவேன்னு சொல்லலாம், அவங்க எப்படி மூடணும்னு சொல்லலாம், அதெல்லாம் கிடையாது. அவங்க சாரி கேட்கணும். அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் போய் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 2 விஷயம் தான் ராணுவ பண்ணார். மற்றபடி வந்து ராணுவ ஒன்றுமே பண்ணல. அவர் நினச்சிருந்தா ராஜகுரு நான் சொல்கிறத கேளுங்கன்னு அவர் சொல்லி பேசியிருக்கலாம், ஒரு ஐடியா கொடுத்துருக்கலாம். இவர் ஐடியா செல்லுபடி ஆகலைன்னா அதையுமே வந்து ஆனால் அப்படி எதுவும் டிஸ்கஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. நான் மேக்ஸிமம் லைவ் பார்த்தேன், பட் அப்படி எதுவும் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் சில முடிவுகள் வந்து தீபக்கால மட்டும்தான் எடுக்கப்பட்டது. தீபக் எடுத்தார். அந்த முடிவை சொன்னது வந்து இப்படி பண்ணுங்க, இப்படி செஞ்சால் இப்படி வருமோ அப்படின்னு அந்த பல்லக்கு இழுக்கிறது முதற்கொண்டு நம்ம சைடில் வச்சுக்கலாம், அவங்க கேட்டால் கண்டுக்காத மாதிரி நம்ம போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தது முதற்கொண்டு மக்களாக இருந்த முத்துக்குமரன் தான் கொடுத்தாரு. அப்போ அந்த இடத்துல ராஜாவுடைய கேரக்டரை எடுத்து பண்ணது முத்துக்குமரன் தான், ராஜா கிடையாது. ஸோ அதை அப்ளை பண்ணது வந்து படைத்தளபதி அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி பார்க்கும்போது ராஜா அங்கே ஒன்றுமே பண்ணலை. அதை தான் அவர் கேட்டார். ராஜான்றது ஒரு பெரிய ஒரு ஆப்ஷன் ஆச்சே வைல்ட் கார்டில் வந்தவங்களுக்கு அப்படின்னும் போது ராஜா சொல்கிறத கேட்கணுமே, தலைமை கேட்கலையே. ராஜாவை பேசவும் விட மாட்டேன்றீங்க. ராஜா நடந்தா குத்தம், நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம்ன்ற மாதிரி அவ்வளவு அவரை பாதுகாத்து பேம்பர் கிட் மாதிரி வச்சுருந்தா ராஜா எங்கே ப்ளே பண்ண முடியும்? ராஜா சொல்கிறத எடுத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க. நாங்கள் சொல்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அதாவது இவங்க குரூப்பாக பாய்ஸ் குரூப்பாக என்ன பண்ணுவாங்களோ 1 வீக் அதை தான் அங்கே அப்படி பண்ணாங்க. ராஜாவோடைய இடத்துல வந்து அந்த நாட்டில் அதை தான் பண்ணாங்க, அரிமா தேசத்தில். இந்த சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன ஆப்ஷனை எடுத்துக்கிறாங்க. ஆனால் இவங்க ஓப்பனாக சொன்னோன்னா டைரெக்டாக ராஜாவோ ராணியோ மக்கள்கிட்ட பேசக்கூடாது, அது உண்மை. ஆனால் படைத்தளபதிக்கிட்டேயோ இல்லை ராஜகுருக்கிட்டேயோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம். அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து இவங்க இன்புட் கொடுத்தாங்களான்னு கேட்டால் இல்லை. இவங்க கொடுத்தது எல்லாமே வன்மம் தான். அவங்க மட்டும் நம்மளை வெறுப்பேற்றுறாங்க, நம்ம வெறுப்பேற்றலாம். எப்படி என் பல்லு இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, என் பல்லு அப்படி இருக்கு சொல்கிறாங்க. நான் இதெல்லாம் டாஸ்க் முடிஞ்சு கேட்பேன். இதெல்லாம் நீங்கள் டாஸ்க்குள்ளே பேச வேண்டிய அவசியமே இல்லை. டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் இதெல்லாம் பேசியிருக்கலாம். அது ஒன்று. 2வது வந்து நாட்டை எப்படி ஆளணும் ஒரு ஐடியா. சடனாக தான் ஒரு ஐடியா போட்டு அந்த இடத்துல ஜாக்லின் வந்து ஆக்ட் பண்ணாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி படிப்பு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுறாங்களே, நம்மளும் படிப்பு சம்மந்தமாக ஒரு ஆக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க சத்யா அண்டு வர்ஷினி சேர்ந்து இந்த ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க. நல்லா படிக்கிறது, நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ட். ஆனால் அது எபிசோடில் வரல. ஆனால் அங்கே அந்த ஒரு பிளான் போச்சு இல்லையா, அந்த இடத்துல எல்லாருமே தான் சேர்ந்து பிளான் பண்ணாங்க. இந்த இடத்துல ராணிக்கு அந்த ஒரு பிரெயினே இல்லையே. ராணி அந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் கொடுத்து நான் பார்க்கவே இல்லை. ஸோ ராணி வந்து உண்மையாகவே ராணி வந்து டம்மி பீஸு தான். ராணிக்கு வந்து ராணியாக இல்லைனாலும் சாச்சனாவாக இருந்தாலும் டம்மி பீஸு தான் அந்த ஐடியாவை பொறுத்த வரைக்கும். அதனால் அவங்க ஒன்றும் பண்ணலைன்னு தான் நான் சொல்வேன். ஸோ 2 பேருக்குமே விழுந்த இவர் சொன்ன அந்த ரோஸ்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரோஸ்ட்டு தான். அது கொடுக்க வேண்டியது தான் அவங்களுக்கு 2 பேருக்குமே. அழகாக ப்ளே பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் போது இவங்க ஹேண்டில் பண்ணாதனால தான் அது படத்தளபதிக்கிட்ட போகுது. இந்த சைடில் அந்த சைடில் பேசும்போது கச்சன்னு ஒரு படைத்தளபதியை இன்னொரு படத்தளபதி வந்து அட்டாக் பண்ணுறாரு, ராஜகுரு வந்து அட்டாக் பண்ணுறாரு. இவங்ககிட்ட இருக்கிற ராஜகுருவே இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க, மக்கள் அட்டாக் பண்ணுறாங்க, இவங்களோட மக்கள் அட்டாக் பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அங்கே நின்று பேசினது ஒரு கேப்டனாகவும் சரி, படைத்தளபதியாகவும் சரி, 2த்தையுமே ஹேண்டில் பண்ணி பேசினது மஞ்சரி தான். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அந்த இடத்துல. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ராணி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, ராணிகிட்ட போய் நம்ம எடுத்துகிட்டு போய் சொல்லலாம்னா ராஜகுரு தடுக்கிறாங்களே. இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நிறைய கொலாப்ஸ் நடந்தது தான். அவங்கவுங்க பிளே அவங்கவுங்க பண்ணுன்றதுக்காக இவங்கள
ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அதனால் மஞ்சரி வந்து ரொம்ப சத்தமாக பேச வேண்டியதாக இருந்தது லாஸ்ட் வீக். அதை தான் அவங்க வந்து சொன்னாங்க. அண்ட் அதையுமே வந்து இவங்க ஒத்துக்கிட்டாங்க. ராணி ஒத்துக்கிட்டு, ஆமாம் நான் தான் பண்ணியிருக்கணும், என்னுடைய தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜாராணி டாஸ்க் வந்து இவங்களுடைய மிஸ்கம்யூனிகேஷனால் அது பாய்ஸ்க்கு போயிடுச்சு அந்த வெற்றி. ஓகே மேம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆனந்திக்கு ஜெஃப்ரி மேலே என்ன காண்டுன்னே தெரில. ஸோ வந்து சனிக்கிழமையும் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, அவன் வேணான்னா வந்துட்டு விட்டுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜாராணி இதை வந்து கேட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஆனந்தியும் முத்துக்குமரனும் பேசிக்கிறாங்க. ஸோ அதில் பேசும்போது சொல்கிறாங்க, அவன் நல்லாவே பண்ணல, அவன் வந்து ஒன்றுமே இல்லை, அவன் பண்ணல, எனக்கு நான் பார்க்கும்போதெல்லாம் ஜெஃப்ரியாக தான் எனக்கு தெரிஞ்சான் அவன். ஸோ அவன் என்ன பண்ணான்ட்டு அவனை எதுவுமே கேட்கல. ஸோ அவன் பெர்ஃபார்மே பண்ணல அந்த ஒரு விஷயத்துக்கு, அந்த டாஸ்கில் எதுவுமே பண்ணல. பட் ஆனால் வந்து அவனை எதுவுமே கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து முத்துக்குமரன்ட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி நல்லா தான் பண்ணார். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டேவே அந்த உளவாளியை கண்டுபிடிச்சதே அவர் தான். அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், என்ன சொல்லுவாங்க அவர் பேர், ஐயோ, மீடியேட்டர், இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறது அவர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு. அவர் தான் டீம் கிட்டேயும் சொன்னார். ஒற்றன் இருக்கார், அவரை வந்து கண்டுபிடிச்சது ஜெஃப்ரி தான். ஒற்றனை கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு பெரிய வேலை. ஏன்னா நம்மளுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடக்கணும் போது அந்த இடத்துல எதையும் திருடாமல் பார்த்துக்கிட்டது ஒற்றன் தான், சாரி ஜெஃப்ரி தான். அந்த இடத்துல வந்து ராஜா கூடவே இருக்கிறதுக்கு தான் ராஜகுரு இருக்காங்க. இவர் பணியாள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதையும் தாண்டி நம்ம நாட்டிலேருந்து எதையுமே எடுத்துகிட்டு போகாமல் பார்த்துக்க வேண்டியது வேலையும் இவரோடது தான். ராஜா பக்கத்துலேயே இருக்கிறதுனால இவர்கிட்ட தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அப்போது அதை இந்த மாதிரி ஒருத்தர் ஒற்றன் இருக்காருன்றதை கண்டுபிடிச்சது இவர் தான். டீம் கிட்ட சொன்னார், டீமும் அதை போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவர் கேட்க வேண்டாம், ஆனால் அவரை வாட்ச் மட்டும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி பண்ணது எல்லாருமே தான். இப்போ சப்போஸ் சிவா வந்து ஒற்றன்றது யாருக்குமே தெரியலனா அவரோட பிளே வேறு மாதிரி தானே இருந்திருக்கும். இப்போ அங்கே திருடுறதுக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா, இங்கேருந்து திருடி கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா, அந்த பிளேவை கரெக்டாக அவர் பண்ணியிருப்பார்ல. அப்போ அந்த இடத்துல ஜெஃப்ரி எவ்வளோ பெரிய விஷயத்தை தடுத்து நிறுத்தியிருக்காரு. அப்படி யோசிக்கணும் நம்ம. இப்போ இந்த பையன் கண்டுபிடிச்சிட்டான் ஒற்றனன்றதை தாண்டி அந்த அந்த பொருள் எல்லாம் இங்கேருந்து அங்கே போகாமல் பார்த்துக்கிட்டது தான் விஷயமே. அண்டு யாருமே இல்லாதப்போ ஒரு ப்ளே நடந்தது. இவங்கெல்லாம் அங்கே ஆக்டிவிட்டி ஏரியாவில் ப்ளே பண்ணிருக்கும் போது அவருடைய பேச்சாலேயே அங்கே வந்து மாற்ற வச்சாரு. எடுத்துகிட்டு போன சேரை திருப்பி எடுத்துகிட்டு வந்து வைக்க வச்சாரு. அவர் ஒன்றுமே பண்ணல, நின்றுட்டு தான் இருந்தார். ஆனால் அவர் அதை பாதுகாத்துருக்கணும், அதை பாதுகாக்காம தான் நின்னார். ஆனால் அப்போ நிற்கும் போது கூட அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஜாக்லின் கிட்ட எப்படி பேசணுமோ பேசி, அவங்க வந்து டீமில் எப்படி பேசணுமோ கத்தி, அவங்க இல்லாத போது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை திருப்பி அப்படியே எடுத்துகிட்டு வந்து வைக்க வச்சது யார்? பணியால் தானே. நீங்கள்லாம் அங்கே தானே இருந்தீங்க. அப்போ அவர் நல்லா பெஸ்ட்டாக தானே பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் ஏன் உங்கள் கண்ணுக்கு தெரியல? வெறும் ராஜா கூடவே நிற்கணும், ராஜாவுக்கு தொப்பி எடுத்து கொடுக்கணும், ராஜாவுக்கு வால் எடுத்து கொடுக்கணும், இது பண்ணாதான் அவர் நல்ல பணியாளா நான் கேட்குறேன். அப்போ இந்த சைடில் சௌந்தர்யாவும் அதெல்லாம் சரியாக செய்யலையே. ராணிக்கு லிப்ஸ்டிக் போட சொன்னாங்கன்ட்டு இதோ போடுங்க ராணி, இதோ வந்துடுன்ட்டு போனாங்க, வாழை காணும். இந்த மாதிரிலாம் நடக்குதுல்ல. இங்கே ராஜகுரு பக்கத்தில் தான் இருக்காங்க, காணும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் பணியாள் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை ஜெஃப்ரி நல்லா தான் பண்ணார். ஆனால் ஆனந்தி தான் வந்து லவ் கண்டென்ட் கொடுக்குறன்ற பேரில் எதோ பண்ணிட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பொம்மைலாம் செய்யும்போது நல்லா தான் பண்ணாங்க. அந்த களிமண்லாம் செய்யும்போது அதெல்லாம் நல்லா தான் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதை மட்டுமே பார்க்கக்கூடாது. அவங்க டீமுக்காக மொத்த டீமையும் எந்த பொருளையும் திருடாமல் எங்கே இருந்தாலும் இன்ச் பை இன்ச்சாக நோட் பண்ணான் அந்த பையன். ஹாலில், அதாவது லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு உள்ள பாத்ரூம் கண்ணாடியில் பார்த்து அதை கண்டுபிடிச்சி சொல்கிற திறமெல்லாம் யாருக்கு இருக்குது? அதை அன்றைக்கி ஜெஃப்ரி பார்த்து சொல்லலாம் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லை. யார் எங்கே போனாலும் அவங்கள வாட்ச் பண்ணுறது, நம்ம டீம்லேயா இருக்கட்டும், அடுத்த டீம்லேயா இருக்கட்டும், என்னென்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து இங்கே வரும்போது சௌந்தர்யா மாட்டிக்கினாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யார் கண்டுபிடிச்சது? ஆனந்தியா கண்டுபிடிச்சாங்க, ஜெஃப்ரி தானே கண்டுபிடிச்சாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி நல்லா தான் பண்ணார். ஆனந்திக்கு என்ன இப்போ ஒன்றுனா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க அடுத்த ஆளை வந்து டார்கெட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி அவங்கள கொஞ்சம் வெளியில் அனுப்புறதுக்கான ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி செகண்ட் ப்ரோமோலையுமே வந்து ஜெஃப்ரி கொஞ்சம் ரொம்ப இதுவாக தெரியுறான், நெகட்டிவாக தெரியுறான்ற மாதிரி பவித்ரா கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் இப்போ ஜெஃப்ரியை டார்கெட் பண்ணி பேசுகிறாங்கன்னு தெரியல. லாஸ்ட் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் டார்கெட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஒரு டீம் இப்போ ஃபார்ம் ஆகிடுச்சு கேர்ள்ஸ்குள்ளே. பவித்ரா, தர்ஷிகா, ஆனந்தி, சாச்சனா, இவங்க 4 பேரும் ஒரு டீமாக வந்து கொஞ்சம் ப்ளே பண்ணுறாங்க. கொஞ்சம் காசிப் நிறைய பேசுகிறாங்க குறிப்பிட்ட பர்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ தோணுது. இப்போ கோடு வேறு இல்லை, கண்டிப்பாக வந்து ஜாக்லின், சீதாலாம் பாய்ஸ் பக்கம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
ஸோ அதனால் கண்டிப்பாக இவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து எல்லாம் சேவ்டு. ஸோ கடைசியில் 4 பேர் வந்து ஆனந்தி, ரயான், அதுக்கப்புறம் வந்து தர்ஷிகா, அதுக்கப்புறம் வர்ஷினி 4 பேர். ஸோ அதில் வந்து வர்ஷினி எலிமினேட்டட். ஸோ எலிமினேட் ஆகிட்டு அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ், சரி ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு டக்கு டக்குன்னு வந்தாங்க, இருக்கிறாங்க, வச்சாங்க, பாட்டு பண்ணாங்க, வெளில போனாங்க. எல்லாருக்கும் எதுவும் இதுவெலாம் பண்ணாமல் ஓகே எல்லாம் நல்லா வர்றீங்க விளாண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. எல்லாமே அவங்க டேக் இட் ஈஸி. ஸோ அதனால் இதையுமே அவங்க வந்து டேக் இட் ஈஸியாக எடுத்துட்டாங்க. பட் ஒரு வழி இருக்கும். பட் நம்ம இப்போ தானேப்பா விளையாட தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி. எனிவேஸ் பரவாயில்ல, அவங்க இதுக்கப்புறம் வந்து வெளியில் போயிட்டு நல்லா இன்னும். ஆனால் அவங்க சொல்லும் போது கூட சொன்னாங்க, ஒரு வருத்தம் இருக்குது, பட் இருந்தாலும் இங்கே வந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஆமாம், கற்றுக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுனால எனக்கு இங்கே போகிறது பெருசாக வருத்தமாக இல்லை. ஆமாம், அப்படி சொன்னாங்க. பட் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவா அதிகமாக இல்லைன்னு வேற சொன்னாங்க. பட் இந்த டீம் வந்து கொஞ்சம் இப்போது இதுலேருந்து ஒரு 4 பேர் கொஞ்சம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சிருக்காங்கன்னும் போது அவங்க கொஞ்சம் ஹாப்பி தான். ஸோ அந்த மாதிரி ஓகேவாக இருந்துச்சு. பட் அதை தாண்டி வந்து இவர் நேற்று எதையுமே வந்து கேட்கல. ரோஸ்ட்டை பற்றி எதுவுமே கேட்கல. அது ரொம்பவே வந்து பொத்தாம்பதுல சொல்லிட்டு போயிட்டாரு. எல்லாரும் அதுதான் நீங்கள் மெயினாக பேசியிருக்கணுன்றேன். கிராசரி அவ்வளோ பேசுனீங்க. ஏன் உங்கள் பொண்ணு வந்து உங்கள் பொண்ணு மேலே பழி போட்டாங்கன்றதுக்காக கிராசரி பற்றி பேசுனீங்களா? ஏங்க அன்னைக்கு ஒருத்தன் பின்னால் பேசினா அவனையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒருத்தன் வந்து மார்க் பண்ணி பாட்டு போனால் அவனையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்போ வந்து ரோஸ்ட்டில் அவ்வளோ பேசிச்சு. வன்மத்தோட, வெறும் நார்மலாக வன்மத்தோட பேசுனீங்க. அது சரியில்லை. வன்மம்ன்றது வந்து இருக்கக்கூடாது. இனிமேல் இதில் நடந்துக்காமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். கிராசரிக்கு அரை மணி நேரம் உட்காந்து பேசுகிறாரு. இது எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரியல பிக் பாஸ். ஸோ இவர் எடுக்கிற டிசிஷனா இல்லை சேனல் சொல்கிறாங்களான்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு சேனல் வந்து கேட்க தான் சொல்லியிருப்பாங்க. கிராசரி விஷயமா, கிராசரியில் அந்த பொண்ணு மேலே பழி விழுந்துதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை சாச்சனான்றதை தாண்டி ஜாக்லின் மேலே அந்த பழி விழுந்திருந்ததுன்னா அவர் கேட்டிருப்பாரா? ஜாக்லின் மட்டும் இருக்காங்க அந்த இடத்துல, அந்த பொசிஷனில், அவங்க மேலே மட்டும் பழி விழுந்ததுன்னா இந்த கிராசரி டாஸ்க் பற்றி அவர் கேட்டிருப்பாரானா? என்னை பொறுத்த வரைக்கும் 100% சொல்கிறேன், கேட்டிருக்க மாட்டார். அதுதான் மேம். ஏன்னா வந்து நம்ம பேசும்போது கூட சொன்னால் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ரோஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து அடுத்தது அந்த மார்க் பண்ணுறதும் அவர் கண்டிப்பாக கேட்கணும். ஸோ கேட்டாருன்னா கண்டிப்பாக வந்து ஜிப்ரிக்கு வந்து அந்த பொண்ணு அதாவது பெண்கள் கூட பழகிறதுலாம் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் யார் யார் கூட எப்படி இருக்கான்றது தெரிஞ்சும். ஸோ அவங்களாம் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு பேக்கில் வந்து கொஞ்சம் அவங்க கேமில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு. பட் அதெல்லாம் கேட்கல. எதை முக்கியமாக கேட்கணுமோ அதை எதுவுமே கேட்கல. இப்போ தோப்புக்காரனை போட வச்சது கேட்டார் இல்லையா, அது வந்து லைட்டாக கேட்டு விட்டார். அதுக்கே ஓன்னு ஒப்பாரி வச்சுது. அது ஐயோ அது அழுவது கீச்சு 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 நீ அம்மா என்னால் முடியல. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, கர்மா இஸ் அ பூமராங். அதனால தான் நீ அன்றைக்கி ஒருத்தவங்க அழுவதை பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதுன்னு சொல்லும்போது இன்றைக்கி நீ அழுவதை பார்த்து ஊரே சிரிச்சிட்டு இருக்கு. ஓகேவா? சிரிக்க கூட இல்லை, வெறுப்பாக இருந்துச்சு. வெறுப்பு அங்கே பார்க்கும்போது வெறுப்பாக இருந்தது. பட் அந்த மீம்ஸ்லாம் பார்க்கும்போது பயங்கர காமெடியாக இருந்தது, பயங்கர சிரிப்பாக இருந்தது. தயவுசெய்து சாட்சி வெளில வந்து அதை போட்டு பாருங்கள், நீங்களே சிரிப்பீங்க. அந்த மாதிரி இருந்தது உங்கள் அழுகை. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரோஸ்ட்டை பற்றி அவர் கேட்டிருக்கணும். நிறைய பேருக்கு கேட்கலனாலும் இந்த பொண்ணு அவ்வளோ பேசுச்சு. அறிவு இருக்கிறவன் எவனுமே அதை பண்ண மாட்டான். நீ எல்லாம் விஷம் குடிச்சா கூட இதுவாக மாட்டேன். விஷம் இந்த மாதிரி வார்த்தைகளை ஒரு பொண்ணு மேலே இப்படி போடுறல, அது எவ்வளோ பெரிய தப்பு. அந்த பொண்ணுடைய அந்த பொண்ணு பார்க்குற பார்வை மேலே வெளியில் வந்து எப்படி இருக்கும்? உன்னை பார்க்குற பார்வையே மாறிடுச்சுல இப்போது. இது எவ்வளோ பெரிய விஷயம். இது ஏன் இந்த ஹோஸ்ட் கேட்கலன்றது எனக்கு தெரியல. சரி அவனுங்கள தான் கேட்கல, விட்டுட்டீங்க, தண்ணி தெளித்து விட்டீங்க. நாங்களும் வந்து கத்தி கத்தி பார்த்து விட்டுட்டோம். ஏன் இந்த பொண்ணை கேட்கல? இதை ஒரு ரீசனாக வச்சே கூட அவங்க 2 பேரையுமே வார்ன் பண்ணியிருக்கலாம். இந்த பொண்ணு வந்து சாட்சனா நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது. அந்த என்ன தான் உன்னை ரோஸ் பண்ண சொல்லியிருந்தாலும் உனக்குலாம் அறிவு இல்லையா, உனக்குலாம் மூளை இல்லையா, நீலாம் பாய்சன் குடிச்சா கூட நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்ற வார்த்தை ரொம்ப தப்பான வார்த்தை. தப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வார்த்தையை அது என்ன 3 வாட்டி எழுந்து 3 விதமான கமெண்ட்ஸ் கொடுக்குற அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கணும். இங்கே இந்த பொண்ணு நாயின்னு சொன்னதையும் கேட்டிருக்கணும். இதே சாட்சனாவை நாய் அப்படின்னு சொல்லியிருந்தா நீ பாய்சன் குடிச்சிருக்கணும், குடிச்சா கூட உனக்கு இந்த மூளை இல்லை அப்படின்றத சௌந்தர்யா சொல்லியிருந்தா ரோஸ் பண்ணியிருப்பாரா மாட்டாரா? என்னுடைய கேள்வி அதுதான். சௌந்தர்யா முகபாவனைக்காக ரோஸ் பண்ண விஜேஎஸ் ஏன் சாட்சனா பாய்சன் குடிச்சா கூட உனக்கு எதுவுமே இருக்காது, அந்த மாதிரி ஒரு அறிவே இல்லை உனக்கு அப்படின்னு சௌந்தர்யா பார்த்து சாட்சனா சொன்னதுக்கான ஒரு விஷயத்த ஏன் வந்து விஜேஎஸ் கேட்கல? எனக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸாக போயிட்டுருக்கு அவருக்கு.
ஓப்பனாக சொல்லணும்னா சனிக்கிழமை நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். ஐயோ ஒரு அளவுக்கு கேட்டாரு அப்பா, எப்படியோ கேட்டாரு. அடுத்த நாள் பார்த்தா பொண்ணுக்கு திருப்பி சப்போர்ட்டு. அது எனக்கு புரியல. பொண்ணையும் ஒண்ணு அப்பாவ தூக்குங்க, இல்ல பொண்ண தூக்குங்கன்றேன். பொண்ண தூக்கிட்டாலே கரெக்ட்டா இருப்பாரு அவரு. பொண்ண தயவு செஞ்சு தூக்குங்க. அவரே சொன்னாலும் தயவு செஞ்சு அந்த பொண்ண அதுலருந்து தூக்கிடுங்க. தூக்கிட்டா அவர் வந்து அவருக்கு வெளியில இருக்க நெகட்டிவ் ஷேடும் போயிடும். ஓப்பனா திருப்பி எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிச்சுருவாரு. யார் பண்ண தப்பா இருந்தாலும் கேட்க ஆரம்பிச்சுருவாரு. 2த்துல எதனா ஒண்ணு நடந்தா தான் ஷோ உருப்படும். இல்லன்னா வாய்ப்பே இல்ல. எத நோக்கி போதுன்னே தெரியல. ஏன்னா நடக்கிற விஷயங்கள் உள்ள அப்படி நடக்குது. இல்லன்னா எடிட்டர்ஸ்க்கும், சேனலுக்கும் நான் சொல்றேன், தயவு செஞ்சு எங்க கண்ல அந்த மாரி விஷயங்கள காட்டாதீங்க. 3 ரோஸ்ட் பண்ணாங்க லைவ்ல. நீங்க எடிட் பண்ணி தான் லைவ் போடுறீங்க. அப்படி எடிட் பண்ணி போடுற லைவ்லயே 3 வாட்டி அந்த பொண்ணு ரோஸ்ட் பண்ணியிருக்குன்னா, அத 2 வாட்டி மட்டும் காமிச்சுட்டு, அந்த 3வது அந்த விஷம்னு சொல்லுச்சுல்ல, அந்த விஷயத்த நீங்க காட்டாமயே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். நீங்க காமிச்சிடுறீங்க, அத ஒரு கேள்வியா நாங்க வைக்கிறோம். அத ஒரு ஹோஸ்ட்டா இருந்து அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அத வந்து எங்களால அத ஏத்துக்க முடியல. ஒண்ணு சேனல் அத எடிட் பண்ணி தூக்கிடுங்க, இல்ல சாச்சனாவ வெளில அனுப்பிச்சுடுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க கேட்காதனால தான் அது உள்ளுக்குள்ள நம்ப அந்த மாரி பேசினதெல்லாம் கரெக்ட் தான் போல இருக்கு. ஓகே. அப்ப நம்ம திருப்பி அத பேசுவோன்ட்டு திருப்பி திருப்பி அத பண்றாங்க எல்லாருமே. அது ரொம்ப பெரிய தப்பு. கமல் சார் கூட விட்டுருவாரு. குறிப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து அவர் கேட்பாரு அத. அவரு போன வாட்டி வந்து ரெட் கார்டு குடுத்ததுக்கு வந்து உள்ள கார்டு வச்சா நீங்க எடுத்தீங்க. நான் பொறுப்பு இல்ல அப்டின்னாரு. அப்புறம் பின்னால போய் இவங்க பேசினத என்ன பின்னால பேசுறீங்களான்றதுக்காக திருப்பி வாண்டடா வந்து போட்டாரு. ஓகேவா? இப்போ நான் கமல் சார் அப்படி, இவரு இப்படின்னு சொல்ல வரல. அந்த ஹோஸ்ட் அப்படிதான், இந்த ஹோஸ்ட் இப்படிதான். ஒருத்தருக்கு ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த மாரி தான். எல்லாரும் ஒரே கேரக்டரா இருக்கணும்னு நான் நெனைக்கல. கமல் சார் மாரியே விஜேஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லவே இல்ல. ஆனா விஜேஸ்க்குன்னு ஒரு கேரக்டருக்கு நாங்க டிசைன் பண்ணி வச்சிருக்கோம்ல. அந்த மாரி இருந்த கேரக்டர்லேருந்து ஏன் மைனஸ் ஆயிட்டே வராரு? நாங்க வெளியில பார்த்த விஜேஸ் அப்படி கிடையாது. ஒரு பிரஸ் மீட்ல பார்க்குற விஜேஎஸ் அப்படி கிடையாது. ஆனா, இன்னைக்கு ஹோஸ்ட்டா இருக்க விஜேஎஸ் வந்து அப்படியே ரொம்ப அன்பால கட்டி போட்ட ஒரு அப்பாவா தான் தெரியிறாரே தவிர்த்து, விஜய் சேதுபதியா எங்களுக்கு தெரியல. விஜய் சேதுபதி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா அடிப்பாரு. யாரா இருந்தாலும் கேட்பாரு. எப்படி நீ பாய்சன் சொல்லுவேன்றத கேட்பாரு. ஆனா, அந்த ஒரு வார்த்தைய சௌந்தர்யா, ஜாக்லின் இல்ல ஆண்கள்லயே வேற யாராவது சொல்லியிருந்தா அவர் கண்டிப்பா கேட்டிருப்பாரு. நான் அடிச்சு சொல்லுவேன். கண்டிப்பா அவர் கேட்டிருப்பாரு. சாச்சனான்ற ஒரே காரணத்துக்காக அவர் கேட்காம இருக்காரா? எனக்கு அது பயங்கர பெரிய ஒரு அவர் மேல ஒரு கோவம். லாஸ்ட் வீக் தான் 2, 3 வீக்காவே உங்கள சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ இது இது நீங்க ப்ளஸ் ஆகணும்னு நெனச்சிருந்தா நீங்க தைரியமா கேட்டிருக்கணும். ஆமா. உள்ள ஒண்ணும் அப்படி ஒரு ஒரு பெரிய விஷயம்லாம் நடக்க போறதில்ல. நீங்க தாராளமா அத கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா உங்களுக்கு வெளியில அதாவது நீங்க நியாயத்த கேட்குறீங்கன்றதுக்கான அப்ளாஸ் தான் வந்திருக்கும் உங்களுக்கு. நெகட்டிவா போவாது. எனக்கு மெசேஜ் பண்றவங்களும் அதான் சொல்றாங்க. அவரு இப்படி கிடையாது. நாங்க அவரு இப்படின்னு நெனச்சு கூட பார்க்கலையே அப்படின்றாங்க. அவர் இப்படி இருப்பாருன்னு நாங்க நெனச்சு கூட பார்க்கலையே. அவரோட இன்டர்வியூஸா இருக்கட்டும், அவருடைய அவர் குடுத்திருக்க எல்லாத்தையுமே நாங்க பார்க்கும்போது, விஜய் சேதுபதினா இப்படிதான் அப்படின்னு நாங்க ஒண்ணு ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தோம். பட் இதுல வந்து அவரு ஒரே ஒரு பொண்ணுக்காக அதெல்லாம் உடைக்கிறாரோ! ஒரு ஷோக்காக அதெல்லாம் உடைக்கிறாரோ! அப்படின்னு எங்களுக்கு தோணுது. அப்படின்றது தான். என்ன பொறுத்தவரைக்கும் ஓப்பனா அடிச்சா மட்டும் தான் ஹோஸ்ட் மேல போவாங்க. இல்லன்னா வந்து இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாருன்னா வந்து அது வேலைக்கு ஆகாது. ஓகே மேம். ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டா எண்டா வந்து சிங்கம் சிங்கிளாக தான் வரும்ன்ட்டு கோட்டை பிரிச்சுட்டாங்க. ஸோ கோட்டை பிரித்ததும் வந்து எல்லாருக்கும் ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்குது. அந்த பக்கம் அங்கே கூட ஒரு கவுண்டர் போட்டார் தீபக் வந்து, ஐயோ இனிமேட்டு எவன் எவன் எந்த கத்தி எடுத்து குத்துவானே தெரியாதே ஆமா. அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். ஸோ அதுதான் இனிமேட்டுக்கு நடக்க போகுது, அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த எண்டில் கூட மஞ்சரி, தீபக் அண்ட் முத்துக்குமரன் இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு கேங்காக அவங்களுக்குள்ளே ஃபார்ம் ஆகிப்பாங்க, புள்ளி கேங்லாம் இனிமேல் தான் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ பாய்ஸ் டீமில் புள்ளி கேங் இருக்குது அப்படின்னு தீபக் ஆச்சரியமாகிறாரு. வருணே அப்படின்னு முத்துக்குமரன் சொல்லிட்டு விஷாலை சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் பார்த்தீங்க நம்ம சொல்கிற கேட்கவே மாட்டார். ஆனால் விஜய் சேவன் எடுத்து வந்து வச்சார்ல, அதுதான் அவர் பாட்டு வச்சுட்டு போயிட்டுருப்பார். நமக்கு எது நியாயம் தோணுதோ கேட்டு போயிட்டே இருப்போனே அப்படின்னு இவர் சொன்னார். சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணுறது, இவங்க என்ன தெரிஞ்சு ஒரு கேங் வந்துடும் போல், மஞ்சரி, தீபக்கு, முத்துக்குமரன், முடிஞ்சா ரஞ்சித் அண்ணா யாராவது ஆமா. சேர்த்துப்பாங்கன்னு ஒரு நினைக்கிறேன். கேங் ஃபார்ம் ஆகும்ன்றத ஒரு கேங்காவே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுதான். இதுதான் வந்து இந்த ஷோ. இந்த ஷோவோடைய ஒரு இதுவே வந்து கேங் ஃபார்ம் ஆகும். கேங் இருக்கும், காசிப் இருக்கும், லவ் கன்டென்ட் இருக்கும், இதை தாண்டி டாஸ்க் இருக்கும். இது எல்லாமே நிறைஞ்சது தான் வந்து பிக் பாஸ். இந்த சீசன் அதை தவிர்க்கணும்னு யோசிச்சு வேற மாதிரி கொண்டு போய் தான் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் எனிவேஸ் 50th டேல அது மாத்திட்டாங்க, டோட்டலாக மாத்திட்டாங்க. மாற்றினதுமே உருவான குரூப் தான் இது. அதுலேயுமே வந்து பெட்ரூம்க்கு வந்து யாரும் சண்டை போட்டுக்க கூடாதுன்றதுக்காக பவுலில் எழுதி போட்டு எல் எஃப்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. சாரி ரைட் எல் 6
ஆர்ன்னு போட்டிருந்தாங்க, ரைட்டு லெஃப்ட்டுன்ற மாதிரி. ஸோ அதுலேயுமே வந்து அவங்கவுங்க எடுத்ததில் ஓரளவுக்கு இங்கே ஃபிக்ஸ் ஆச்சு, ஓரளவுக்கு இங்கே மேட்ச் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு அது அது வரைக்கும் செட் ஆயிடுச்சு. இந்த பெட்ரூமில் தான் நீங்கள் இருக்கணுன்ற மாதிரி. எனிவேஸ் இத்தனை சீசன் இல்லாத மாதிரி இந்த சீசனில் மிக்ஸ்டில் தான் இருக்காங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் என்ன பெட்ரூமில் எப்பயுமே பாய்ஸ் கேர்ள்ஸ் தனியாக தான் இருப்பாங்க. நான் அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இந்த வாட்டி மிக்ஸில் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய காசிப் கிடைக்கும். காசிப் கண்டென்ட்ஸ்லாம் வந்து நிறையவே கிடைக்கும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஷால் வேறு அவர் காதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி காலைல வேறு லைவில் வேறு பேசியிருக்காரு தர்ஷிகா கிட்ட. யார்கிட்டயோ ப்ராமிஸ் பண்ணிட்டாராம், ஏதோ சத்தியமாக லவ்வெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது தர்ஷிகா பார்த்துட்டாங்க போல். தர்ஷிகா கிட்ட வந்து சமாளிச்சிருந்தேன். அப்போ தர்ஷிகாவும் வந்து ஓகே நீ தான் லவ் இல்லைன்னு சொல்லிட்டுலாம் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போவாது தர்ஷிகாவுக்கு தெரியணும், அவர் வந்து லவ்லலாம் வந்து பேசலை, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம வந்து அவரே சொல்கிறார், எமோஷனலாக நான் வந்து யாரையும் வந்து இது பண்ண விரும்பலை, எமோஷ்னலி பேட் ஆகக்கூடாது, விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து சொல்கிறாரு. அது ஒரு வகையில் ஜென்யூன் தான். பட் இதை இன்னும் பிஃபோராகவே சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாட். இன்னும் பிஃபோராக ஒரு 1 வீக் பிஃபோராக சொல்லியிருந்தா அந்த பொண்ணு கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம், உங்கள் லவ்வில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காது அப்படிங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அது சொல்லியிருந்தா ராஜாராணி டாஸ்கில் இன்னும் சூப்பராக கூட பண்ணியிருப்பாங்க தர்ஷிகா. அவங்களுடைய விளையாட்டை நம்ம பார்த்துருக்கோம், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இன்னும் நல்லா பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனிவேஸ் இப்போயாவது சொன்னார், கண்ணை திறந்து விளையாடுங்க தர்ஷிகா அப்படின்னு தான் சொன்னோம் நம்ம. அடுத்த வந்து நாமினேஷன் ப்ராசஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஒன்றா மிக்ஸ்டு தான். நான் சொன்னேன்ல மிக்ஸ்டு தான். பட் ஓப்பன் நாமினேஷன் தான் இல்லை, இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லா சீசன்ஸையும் தாண்டி நீங்கள் மார்க் போட்டு வெளியில் தூக்கி எறியணுன்ற மாதிரி ஒரு ப்ரமோ பார்த்தேன். நல்லா இருந்தது ப்ரமோ. மேக்ஸிமம் வந்து ஓப்பனாக இப்போ சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா குரூப்புன்றதை தாண்டி இப்போ ரெண்டும் மிக்ஸ்டுன்றதுனால அப்போ வந்து எல்லாருமே வந்து வெளியில் வருவாங்க. எல்லாருமே மேக்ஸிமம் நாமினேஷனில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட்டு சில பேர் தப்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. லிஸ்ட்டை பார்த்தா சில பேர் தப்பிச்சிட்டாங்க. முத்துக்குமரன் இல்லை, அப்புறம் சௌந்தர்யா இல்லை, தர்ஷிகா இல்லை, பவித்ரா இல்லை, ஜெஃப்ரி இல்லை, அப்புறம் வந்து கேப்டன் தீபக். ஸோ இவங்க 6 பேர் இல்லை. அப்புறம் வேறு யார், அவ்வளோதான். மற்ற எல்லாருமே வந்துட்டாங்க நாமினேஷனில். வந்து ஜாக்லின் டைரக்ட் நாமினேஷன். இந்த வீக் சத்யா இருந்தார் இல்லையா அங்கே, ஸோ அவர் டைரக்ட் நாமினேஷன். இந்த சைட்லேருந்து ஆனந்தி வந்து ரஞ்சித் டைரக்ட் நாமினேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் சொன்னேன் இல்லையா, பாய்ஸே நாமினேட் பண்ணால் அப்போ தெரியும் அப்படின்ட்டு. விஷால் நாமினேட்டட் முத்துக்குமரன். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் என்ன ஒரே ஒரு குறைன்னா ஓப்பனாக வச்சுருந்தா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அப்போ தான் கேம் சுவாரஸ்யம் ஆகும். இப்போ இந்த வீக் சரி விட்டுட்டிங்க, நெக்ஸ்ட் வீக் வைங்க, ஓப்பன் நாமினேஷன் வைங்க. அப்போ தான் வந்து யார் நாமினேட் பண்ணுறாங்கன்றது தெரியும். ஆல்ரெடி பார்த்துட்டோம் தான் இந்த சீசனில். ஆனால் இப்போ மிக்ஸ்டில் இருக்காங்க, பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸாக இல்லை, ரெண்டும் மிக்ஸ்டில் இருக்கிறதுனால இப்போ வச்சிங்கன்னா தான் இன்னும் நல்லா போகும் அப்படின்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் அதை கன்சிடர் பண்ணி கொஞ்சம் எடுத்து பண்ணி விட்ருங்க. ஓகே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த வீக். ஏன்னா கோடு எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து சண்டே டாஸ்க் தான் இந்த வீக் வந்து. ஆனால் கொஞ்சம் மார்னிங்லேயே வந்து லைவ் கொஞ்சம் பார்த்தேன். அதில் நிறைய பொறுப்புகள் வந்து கரெக்டாக வந்து தீபக்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இதுக்கு கிச்சன் டீமில் வந்து 6 பேர், அப்புறம் வெசல் வாஷிங் வந்து 6 பேர், மார்னிங் 2 பேர், மத்தியானம் 2, நைட் 2ன்ற மாதிரி. கிச்சன்லேயும் அதே மாதிரி தான் 2. அப்புறம் வந்து அந்த கார்டன் ஏரியா லிவிங் ஏரியா பெட்ரூம் கிளீனிங்கில் 3 பேர், அப்புறம் டாய்லெட் கிளீனிங்க்கு 2 பேர், ஒருத்தர், அந்த மாதிரி வந்து பிரித்து கொடுத்துருக்காரு. இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக சௌந்தர்யாவை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ சௌந்தர்யா வந்து எல்லாத்தையும் கேதர் பண்ணி அவர்கிட்ட சொல்லணும், அவர் சரியாக இருக்கா எல்லாம் பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆடியன்ஸ் போலில் வந்து ரேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாய்ஸ் வந்து கேர்ள்ஸை வந்து ரேங்கிங் பண்ணணும், நம்பிக்கை அடிப்படையில் ஃபஸ்ட்லேருந்து எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்களோ அத்தனை மாதிரி கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அன்பு, பாசம், நம்பிக்கை எல்லாம் கொடுத்த அன்ஷிதா தான் ஃபஸ்ட்டு பிளேஸ். அப்புறம் செகண்ட் பிளேஸ் வந்து பவித்ரா, தேர்ட் பிளேஸ் வந்து தர்ஷிகா, ஃபோர்த் வந்து ஆனந்தின்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்படியே லைன் தான். 6th and 7th வந்து ஜாக்லின், சௌந்தர்யா, அந்த மாதிரி அப்படி வந்து லைனாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் பாய்ஸ் கிட்ட அவ்வளோ பாண்டில் இருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்துடுச்சு. மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இப்போ ஜாக்லின்கே ஃபஸ்ட்டு கொடுக்கலன்னு சில பேர் ஜாக்லின் ஆர்மி யோசிப்பாங்க, சௌந்தர்யா அவங்களாம் ட்ரூவாக இருந்திருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க.
அதனால தான் பாய்ஸ் கிட்டேருந்து அந்த ஒரு பிளேஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ அவங்க வந்து கேர்ள்ஸ் டீமுக்காக உண்மையாக இருந்திருக்காங்க, உண்மையாக விளையாடி இருக்காங்க. இவங்கள மாதிரி வந்து டபுள் கேம் ஆடலை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து கேர்ள்ஸ் டீம் கொடுத்துருந்தாங்கன்னா ஜெஃப்ரி வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜெஃப்ரி வந்திருப்பாரு. ஜெஃப்ரி, அப்புறம் விஷால் வந்திருப்பாரு, முத்துக்குமரன் கூட வந்திருப்பாரு. ஏன்னா முத்துக்குமரன் வந்து அவர்கிட்ட பேசுகிற கேர்ள்ஸ் கிட்ட அவர் நல்லா தான் பேசுகிறாரு, நல்லா விளையாடி தான் பேசுகிறாரு. முத்துக்குமரன் வந்து 3வது பிளேஸ் 2வது பிளேஸ் தங்கச்சி தான் வரணும் அடம் பிடிக்கிறாரு. சாச்சனாதான்ன்றாரு. அங்கே ஒத்துக்க மாட்டாங்க டீமில், சாச்சனாலாம் கிடையாது ஓ அப்படின்றாங்க. சாச்சனா 4வது 5வதான்னு தெரில. ஸோ அவங்களும் வந்தாங்க. ஸோ இந்த வீக் வந்து என்ன மாதிரியான டாஸ்க் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குமா? இந்த வாரம் வந்து நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா பொம்மை டாஸ்க் அந்த மாதிரிலாம் வைப்பாங்கன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி டாஸ்கில் எப்படி விளையாடினாங்கன்றதை நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம் இல்லையா? ஸோ இந்த வாரம் அந்த ஒரு டாஸ்க்கு வரும்ன்ற மாதிரி தகவல். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்கும்போது இந்த டாஸ்க் வச்சாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து செம்மையாக வந்து இருக்கும். நம்ம சீசன் 5 பார்த்துருக்கோம். நிரூப்லாம் வந்து பயங்கரமாக விளையாடினாரு அந்த கேமை வந்து. ஸோ அந்த மாதிரி விளையாடினா நல்லாயிருக்கும். அதனால் ஸோ பொம்மை டாஸ்க்னு வெயிட் பண்ணிட்டுருந்தோம். பொம்மை டாஸ்க் தான். பொம்மை டாஸ்க்கு. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கா? இது 8th வீக் 10th வீக் வரைக்கும் தான் வச்சுருந்தாங்க ஆக்சுவலி. பட் 8th வீக் இது மேபி வச்சா பாய்ஸ்லேருந்து ஒருத்தர் கேர்ள்ஸ்லேருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணணும்னு சொல்லுவாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஒரே ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தான். அதனால் பாய்ஸுக்கா கேர்ள்ஸுக்கான்றதை தாண்டி இதில் ஒன்று அதில் ஒன்று கொடுப்பாரான்றது ஆப்ஷன் கொடுப்பாரான்னு தெரியல. அதனால் எனக்கு தெரிஞ்சு அதை தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து தனியாக க்ராசரி டாஸ்க் வந்து 2 டீமுக்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ மிக்ஸ்ட் ஆகிட்டதுனால எல்லாமே புதுசாக தான் இப்போ வரப்போகுது. ஸோ இது ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இது தொடங்க போகுது இன்னிலேருந்து. அதனால் அது எல்லாமே வந்து உள்ளேயே வந்து ஒரு டவுட் போயிட்டு தான் இருக்குது. டீமுக்கு ஐ மீன் கண்டஸ்டன்ஸ்க்குமே அது டவுட் போயிட்டுருக்கு. வெளியில் பார்க்குற நம்மளுக்கும் அப்படி தான். இப்போ இது பொறுத்த வரைக்கும் டாஸ்க் அப்படின்னு பார்த்தா இந்த டாஸ்க் மட்டும்தான். பொம்மை டாஸ்க் கொடுத்துருக்காங்க, இது மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே தெரியும். க்ராசரி எப்படி லக்ஸுரி பட்ஜெட் மாதிரி வருதா, வேறு மாதிரி வருதா அந்த மாதிரின்ட்டு. ஓகே. ஸோ தேங்க்யூ.